Namaste, welcome to Nifya's online spoken Hindi. நம்ம இந்த வீடியோல விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போறோம். இதுல நமக்கு லெட்டர் ரைட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னொன்னு நீங்க லெட்டர் ரைட்டிங்கை ரொம்ப ஈஸியா எழுதணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா, இத வந்து நம்ம கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பத்திர லேखन வந்து 4th ரோமன்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. हिंदी पुस्तक बिक्री केंद्र नई दिल्ली. हिंदी पुस्तक बिक्री केंद्र அப்படினா हिंदी புக்ஸை சேல்ஸ் பண்ணக்கூடிய சென்டர். பிக்ரினா சேல்ஸ் பண்ணுற சென்டர் நई दिल्ली எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். की ओरனா நியூ டெல்லி பக்கம் இருக்குது. இது ஒரு பக்கம். से लोक भारती प्रकाशन इलाहाबाद को पुस्तकें मंगाने का आदेश देते हुए पत्र लिखिए. ஸோ ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நई दिल्ली நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி புஸ்தக் சேல்ஸ் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, லோக் பாரதி பிரகாஷன், லோக் பாரதி பப்ளிகேஷன், அதாவது அலகாபாத்தில் லோக் பாரதி பப்ளிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. என்னென்ன புக்ஸ் வந்து வாங்கிறதுக்காக, மங்கானேனா புக்ஸ் வந்து பை பண்ணுறதுக்காக இவங்க ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இதில் ஃப்ரம் யாருன்னா இவங்க, டூ யாருன்னா இவங்க. ஸோ நியூ டெல்லி வந்து ஃப்ரம்மு, டூ வந்து இலகாபாத். ஸோ நியூ டெல்லி இலகாபாத்லேருந்து புக்ஸ் வாங்குறாங்க. சரியா? இது ஃப்ரம், இது டூ. ஸோ இதை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை ஃப்ரம் அப்படின்னு நான் கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரம்னு எக்ஸாமில் எழுத வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட்டு உங்களோட புக்லேயோ கைட்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர, அவங்களுடைய நேம் அப்படியே எழுதிடுறீங்க. विविध विषयों की सर्वोत्तम हिंदी पुस्तकों का बिक्री केंद्र. विविध विषयों அப்படின்னா நிறைய, விவித்னா நிறைய, வேரியஸ், நிறைய விஷயங்களுக்கு பற்றின பெஸ்ட் ஹிந்தி புஸ்தக்ஸ், அதாவது பெஸ்ட் ஹிந்தி புக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அவங்கள பற்றி ஜஸ்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே ஃப்ரம் எழுதுறீங்க. ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதிக்கோங்க. இங்கே நியூ டெல்லின்னு முடிகிற மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். நை டெல்லின்னு முடிகிற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது எழுதிட்டோமா? அடுத்தது வந்து பாருங்கள், ஃபோனு, அப்புறம் ஃபேக்ஸு. ஃபோன் நம்பர் எதாவது எழுதிக்கோங்க. ஃபேக்ஸு இதுவும் நீங்கள் எதாவது நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. பத்ராங்க் அப்படின்னா லெட்டர் நம்பர். லெட்டர் நம்பரும் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு இயரை வந்து நீங்கள் கோட் பண்ணணும். 2015 தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் இப்போ 2024 எந்த இயர் வேணால் போட்டுக்கலாம். தினாக் டேட், என்றைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட் எழுதிக்கோங்க. எது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டேட் வேணால் கூட எழுதிக்கலாம். சர்வஸ்ரீ லோக் பாரதி பிரகாஷன். ஸோ அந்த லோக் பாரதி பிரகாஷன் இலகாபாத் பார்த்தோம்ல, அதுதான் டூ அட்ரஸ், அதுக்கு எழுதுகிறோம். சர்வஸ்ரீ அப்படின்னா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லோக் பாரதி பிரகாஷன். இங்கேயும் நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதிக்கோங்க. மகாத்மா காந்தி மார்க், இலகாபாத்ன்றது இங்கே வந்துடும். எப்படி இந்த ஃப்ரம்மில் வந்து நை தில்லி அப்படின்றது கண்டிப்பாக வரணுமோ, அதே போல் இந்த டூ எழுதும்பொழுது இலகாபாத் அப்படின்னு முடிக்கணும். எழுதிட்டோமா? ஸோ இப்போ ஃப்ரம் எழுதியாச்சு, டேட்டு, லெட்டர் நம்பரு, அந்த ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர் எழுதிட்டு டூ எழுதிட்டோம். இப்போ தான் கண்டென்ட்டுக்கே வரும். பிரிய மகோதய்னா ரெஸ்பெக்டட் சார். ஆப்சே சவின்ய நிவேதன் ஹை. ஆப்சே சவின்ய அப்படின்னா ஹம்பிள், ஒரு ஹம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஹம்பிள் ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா கி கிருப்பையானா ப்ளீஸ். நிம்னலிखित புஸ்தகே, நிம்னலிखितனா இந்த ஃபாலோயிங் நம்ம சொல்லுவோம்ல, ஃபாலோயிங் புக்ஸ், அதான் நிம்னலிखितனா இந்த ஃபாலோயிங் புஸ்தகே ரயில்வே கே தாயித்வ பர். ரயில்வே கி தாயித்வ அப்படின்னா நம்ம போஸ்ட் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வேஸ் மூலமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாயித்வ பர். சவாரி காடி. ஸோ அதில் வரக்கூடிய சவாரி காடின்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெயினில் 10 दिसंबर 2015 तक बीजवाने का उचित प्रबंध करे. இங்கே நீங்கள் டேட்டுமே எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இன்னிய டேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே ஆகஸ்ட் அப்படின்னு போடுறீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா தான் இந்த இது போடணும். செப்டம்பரோ இல்லையா அக்டோபரோ அந்த மாதிரி ஏதாவது டேட் தான் போடணும். அதாவது என்னென்னா, நீங்கள் என்னென்ன லெட்டர் எழுதுறீங்கன்னா, எனக்கு அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளேயோ எனக்கு ரயில்வேஸ் மூலமாக எனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸை வந்து எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்றது தான் இந்த லெட்டரு. பீஜ்வானே கா உச்சித் பிரபந்த் கரே. பீஜ்வானேன்னா சென்ட் பண்ணுறதுக்கான இது கொடுங்க, எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. कृपया रेलवे रसीद भारतीय स्टेट बैंक की नई दिल्ली 2 शाखा के द्वारा भिजवाने की व्यवस्था करें.
இன்னொன்று நீங்கள் அந்த ரயில்வே ரசீதை வந்து நயி தில்லி பிரான்ச் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் பாரதிய ஸ்டேட் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டில்லி 2 அப்படின்ற இந்த பிரான்ச்சுக்கு, ஷாக்கானா பிரான்ச், இந்த பிரான்ச்சுக்கு வந்து இந்த ரசீது நீங்கள் எடுத்து அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் மேலே ஒரு டேட் மென்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, இந்த ஃபாலோயிங் வீக்ஸை இந்த டேட்குள்ளே எனக்கு சவாரி காடி மூலமாக அமுச்சு வைங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ரசீதை வந்து நியூ டெல்லி பிரான்ச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் மூலமாக இந்த பிரான்ச்சுக்கு ரசீது எடுத்து அமுச்சு விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், என்னென்ன புக்ஸ்னு எழுதணும்ல, என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும் இல்லையா, அதுதான் இந்த டேபிளர் காலம். क्रमांकனா நம்பர், புஸ்தக் கா நாம் அப்படின்னா புக்ஸுடைய நேம் என்ன. அடுத்தது லேக்கக்னா ரைட்டர், சன்பாதக் அப்படின்னா இது வந்து யாருடைய எடிஷன், என்ன எடிஷன். பிரதியானா எத்தனை பிரதிகள், 1 2 10 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. இதில் இந்த புஸ்தகாக்க நாம் இருக்குல்ல, இது தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் எந்த புக் வேணால் எழுதிக்கலாம், நீங்கள் பிராத்மிக் மத்தியம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆத்தர் வந்து தெரிஞ்சால் ப்ராப்பராக எழுதுங்க, தெரியலனா இந்த காலமை விட்டுருங்க. இல்லாட்டி இதில் இருக்கிறதே ஏதாவது ஒரு 2 3 கொஞ்சம் நல்லா, இந்த மாதிரி 6 தான் எழுதணும்னு கிடையாது, நீங்கள் எனி 3 or 4 எழுதினாலும் போதும். ஸோ சிமிலராக வரக்கூடிய ஏதாவது 2 பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துங்களேன், ராஜ்பாஷா, டாக்டர் ஹர்தேவ் பாஹ்ரி, இந்த மாதிரி ஏதாவது 2 ஆத்தர் பற்றி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபிளர் காலம் எழுதுறது என்டையராக உங்கள் விஷயம். கண்டிப்பாக புக் நேம் இருக்கணும், பிரத்தியாங் கண்டிப்பாக இருக்கணும், ஆத்தர் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்தர் பேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி ஆத்தர் மறந்து போயிடுச்சுன்னா விட்டுருங்க. அடுத்தது उपयुक्त पुस्तकें यथाशीघ्र भेजने की कृपा करें ताकि हम 15 सितंबर 2015 तक ग्राहकों को ये पुस्तकें दे सके. उपयुक्त पुस्तक, उपयुक्त அப்படின்னா above mentioned, இந்த above mentioned புக்ஸை யதாஷிக்ர அப்படின்னா சீக்கிரமாக, பீஜ்னே கா கிருபா கரே இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த புக்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்ப பாருங்கள். கிருபா கரே ட்ரை பண்ணுங்கள். தாக்கினா ஸோ தட் 15 சித்தம்பர் மேலே இந்த ஒரு டேட் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ 10ஆம் தேதி வருது அப்படின்னா நாங்கள் 15ஆம் தேதியிலேருந்து இங்கேருந்து ஒரு 5 நாள் லேட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே கிராஹக்கும் அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் தானே நம்ம புக்ஸு கொடுக்க முடியும். அதனால் மேலே மென்ஷன் பண்ண டேட்டை விட ஒரு 5 நாளோ 10 நாளோ கழிச்சு இங்கே டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். 15 சித்தம்பர் 2015 கிராஹக்கோ ஏ புஸ்தகே தேசக்கே. ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் எங்ககிட்ட இருக்க புக்ஸை கொடுப்போம், உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புக்ஸை நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த ஃப்ரம் டு கரெக்டாக எழுதுங்க, அதுக்கப்புறமா அந்த ஃபேக்ஸ் நம்பரு, அந்த பத்திராங்கு டேட்லாம் கரெக்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட்டுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்த புஸ்தக் நாம், ஸோ இந்த டேபிளர் காலம் போட்டு இதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதிலே உங்களுக்கு நல்ல மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது எழுதிட்டோமா, அடுத்தது ஆஷா ஹைக்கி, நாங்கள் நம்புகிறோம் என்ன அப்படின்னா ஆப்கா சஹ்யோக் அவசிய மிலேகா. சஹ்யோக் அப்படின்னா கொலாபரேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கொலாபரேஷன் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். சதன்யவாத், தேங்க்யூ. பவிஷ்யன் போட்டு எப்பயுமே நம்ம இங்கே என்ன எழுதணும், ஃப்ரம் அட்ரஸை தான் இங்கே ஏதாவது ஒரு நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு व्यवस्थापक அப்படின்னா மேனேஜர் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நயி தில்லி. ஸோ இவங்க தானே ஃப்ரம் அட்ரஸ். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் வச்சு தேங்க் பண்ணுறோம். ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லெட்டர் ரைட்டிங், ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டோட்டலாக நமக்கு நம்ம ஒரு 4 லெட்டர் ரைட்டிங் நல்லா படிச்சுக்கலாம். அந்த 4லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்துடும். இங்கே பாருங்கள், லெட்டர் ரைட்டிங் 2 கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் ரைட்டிங்க்கு 15 மார்க்கு. பேப்பர் 2ல் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இது எல்லாமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் இந்த அடுத்தடுத்து நான் வீடியோஸில் கொடுக்குற எல்லா எஸ்ஏஸ் லெட்டர் ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம் எழுதணும், உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தியில் ஜாயின் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.